வேலை கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரே 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 ஃபாஸ்டிங் 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 ஃபாஸ்டிங். வேலை கிடைச்ச அப்புறம் ஒரு மாசம் சேலரி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், ஓவர். ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா ஆண்டவரை புடிச்சுக்குவோம். ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரேன்னு காலையில சாயங்காலம் கேஸ் எல்லாம் முடிஞ்சோன்னே ஆண்டவருக்கு டாடா. தாவீதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சங்கீதம் 63 எப்ப எழுதுறாரு? அவர் சவுலால துரத்தப்படும் போது எழுதுறாரு. தாவீதா ஆண்டவர் ராஜாவை உயர்த்தி அவருக்கு எல்லா மேன்மையும் கொடுத்து இவ்வளவு பணத்தையும் கொடுத்த அப்புறமோ ஆண்டவர்கிட்ட தாவீது சொல்றாரு, என் கைகளை முன்பாக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உண்மையில தாகமா இருக்குது. காசு இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் ஆண்டவர் செய்தாலும் செய்யலனாலும் நம்ம ஆத்துமா என்ன பண்ணணும்? ஆண்டவர் மேல தாகமா இருக்கணும். தனியா போய் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்காக ஒதுக்கணும். அவர் கூட பேசிட்டு வாங்க, அவரை துதிங்க, அவருடைய வானத்தை பார்த்து சொல்லுங்க, அவருடைய பராக்கிரமத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இவ்வளோ பெரியவர், நீர் என் கூட பேசணும்னு ஆசையா இருக்கிறீங்களே, நான் உங்க கூட பேச வந்திருக்கேன்னு சொல்லுங்க. டெய்லி இதை செய்யுங்க. ஆண்டவர் கண்டிப்பா அவரு கூட நெருங்கணும்னு நினைக்கிறவங்கள ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? புறம்பே தள்ளவே மாட்டார். அதுதான் யாக்கோபு சொல்றாரு, நீங்க கர்த்தரிடத்தில் நெருங்குங்க, அவர் உங்ககிட்ட நெருங்குவார். எஃபர்ட் யார் போடணும்? நம்ம.